அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் ஒரு 2 செய்தி கொடுத்து பார்க்கலாம். இந்த புரோக்கர் பிஸ்மி அப்படிங்கிற ஒரு கேவலமான இழிவான பிறவி வாடகை குடும்பம்ல அது சொல்லுது, ஸ்டாலினை போல சீமான் ஏமாத்துறாராம். ஏன்னா சீமான் அவர்கள் இப்போது பயன்படுத்தும் காரோட விலை 1,75,00,000 ரூபா. இந்த காசு சீமானுக்கு எப்படி வந்துச்சு, சீமான் என்ன வேலை பார்க்குறாரு, சீமானுக்கு என்ன வருமானம், அப்போ இந்த காரை இந்த எப்படி காசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க வாங்கி கொடுத்தாங்க இவங்க வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சீமான் சொல்கிறாரு. அப்போ சீமானும் ஸ்டாலினை போல தான் ஏமாத்துறா அப்படின்னு சொல்லி புரோக்கர் பிஸ்மி அவதூறு பரப்புறாப்புல. இப்போது இந்த செய்தி எடுத்துக்கிட்டு நாம் தமிழ் கட்சிக்காரங்க பல பேர் வழக்கும் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து நம்மள்கிட்டே சொல்லி இந்த விஷயத்தை பேசுங்க தம்பி, சும்மா இந்த மாதிரி வாடகை வாயல் தவளை வாயல்லாம் ஆனால் சீமானை பற்றி இதெல்லாம் விமர்சிச்சுட்டு இருக்கான், பொய்யான கருத்தை சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு நம்மளுடைய பதிலடி கொடுப்போம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இப்போ தனுஷ் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கட்சியோட கொடியை அறிவிச்சிருக்காரு. இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இளைஞர்கள் பாருங்கள் அடிக்கிறாங்க, பிரபலமாகறாங்க, அடுத்த அரசியல் வர்றாங்க, சாதிக்கிறாங்க. விஜய் அவர்கள் தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் அவர் அரசியலுக்கு வந்துட்டார். அவர் எங்கே எங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் உன் மனைவி, அதாவது மனைவியை கோர்ட்டில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அந்த இடத்துல தனுஷும் போயிட்டாப்புலன்னா செஞ்சிருவேன் அப்படிம்பாரு. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் யார் கையில் போகுது அப்படின்னா தமிழர் அல்லாத ஒரு கையில் தான் போகுதா, என்னடா குடும்பம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ தனுஷ் அரசியல் பற்றி, அரசியலில் ஏன் வந்திருக்காரு அப்படிங்கிறத பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த புரோக்கர் பிஸ்மிக்கு நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா, ஏன் புரோக்கர் பிஸ்மி பேசிடலாம் வாடா போடான்னு, என்ன சீமான் அவர்கள் அப்படி பேசக்கூடாது அப்படின்றதுனால நம்ம கொஞ்சம் நான் அடக்கி பேச வேண்டியிருக்கு. புரோக்கர் பிஸ்மி சீமான் அவர்களுக்கு பணம் எங்கே வந்தால் உனக்கு எங்கே வலிக்குது, எப்படி சீமான் சம்பாதிச்சா உனக்கு என்ன வலிக்குது, நீ சீமானுக்கு எதுவும் கொடுத்தியா, இல்லை யாராவது கொடுக்கும்போது நீ விளக்கு பிடிச்சி பார்த்தியா, ஸ்டாலின் 500 கோடி வாங்கிட்டாரு, ஸ்டாலின் 100 கோடி வாங்கிட்டாருங்கிறியா, உன்ட்ட என்ன ஆதாரம் இருக்குது, ஒன்றும் இல்லை. இப்போது அண்ணன் சீமானுடைய அந்த தேர்தல் பத்திரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், சீமானவர்கிட்ட இதுவரை 3 கார் இருக்குது. ஒன்று ஹோண்டாய் வெர்னா அப்படிங்கிற ஒரு காரு, அது 12 லட்சம். அதே மாதிரி சீமானவர் இந்த டொயட்டா அந்த கார் பார்த்திங்கன்னா ஃபார்ச்சுனர் மங்களா, அது 22 லட்ச ரூபா. அதுக்கப்புறம் சீமானவர்கிட்ட ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார், ஏதோ ஹோண்டாய் கிரானைட் கிராண்டா அப்படிங்கிற ஒரு கார் இருக்குது. இந்த கார் இருக்குன்னா அவர் என்ன சொல்கிறாரு, தேர்தல் ஆணையத்திட்ட சொல்கிறார். அப்போ இதெல்லாம் சீமானவர் மறைச்சி வைக்கல, அவர் அது மாதிரி சீமானவர்கிட்ட 19 லட்சத்துக்கு உண்டான 150 கிராம் தங்கம் இருக்குது. அதே மாதிரி சீமானவர்கள் மனைவிட்ட 1600 கிராம் உண்டான 2 கோடிக்கு உண்டான தங்கம் இருக்குதுங்கிறத அவங்க சொல்கிறாங்க. எனக்கு 3 கோடி சில்லறையில் பார்த்திங்கன்னா சொத்து மதிப்பு இருக்குதுங்க. அப்போது ஒரு 3 கோடிக்கு அவர் சொத்து இருக்குது. அவர் இன்னும் திருடி சம்பாதிக்கல. இந்த புரோக்கர் பிஸ்மி எப்படி வருமானம் வருதுன்னு கேட்குறேன். இதை இன்னும் திருடி சம்பாதிக்கல, கொள்ளையடிச்சு சம்பாதிக்கல. உங்கள் தலைவர் விஜய்க்கு நீ இப்போ சப்போர்ட் பண்ணுறீங்கள, அவர் மாதிரி புலிப்படத்துக்கு 30 கோடி ரூபா, அதில் 5 கோடி ரூபா கருப்பணம் வாங்கி அதை கோர்ட்டுக்கு போய் இன்றைக்கி 1.5 கோடி ரூபா அபதாரம், அப்படி சீமான் சம்பாதிக்கலை. சீமானவர்கள் ஒரு பார்த்திங்கன்னா வெளியே தெரிய செய்தி, ஒரு பாட்டுக்கு மெட்டு போட்டு கொடுத்துருக்காரு அந்த தனுஷ் படத்துக்கு. அப்போ அது காசு வரும்ல, வெற்றிமாறன் மூலியமாக அந்த காசு வருங்க. சீமானவர்களுக்கு அந்த திறமை இருக்குதுங்க. ஒரு சினிமா பாடலாசிரியர் ஒரு பாட்டோ ஒரு மெட்டோ இந்த மாதிரிலாம் போட்டால் காசு. அதே மாதிரி இப்போ சீமானவர்கள் பார்த்திங்கன்னா படத்தை நடித்தார். அந்த படத்தை நடித்த காசு எப்படி சீமானுக்கு வராமல் யாருக்கு வரும், எல்ஐக்கு. அப்போ அந்த காசெல்லாம் சீமானவர்கள் சம்பாதிக்கிறார். அப்போ சம்பாதிக்க தனக்கு கார் வேணும்னா தான் வாங்குவார், அவர் வாங்குவார். நீ ஏன் போட்டு உருவுற? 6 லட்ச ரூபா பார்த்திங்கன்னா வருமான வரித்தில் கட்டுறாரு. அதே மாதிரி மனைவி பார்த்திங்கன்னா 22 லட்ச ரூபா வருமான வரி கட்டுறாங்கன்னா சம்பாதிக்கிறாங்க, சும்மாலாம் இல்லை. ரெண்டாவது என்னென்னா, சீமானவர்களுக்கு வருமானம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்குறான் பாருங்கள். இந்த மாதிரி ஆள்கள் கேட்குறதே இதை வச்சு சீமானவர்கள் பேரை கெடுத்து விட்டுறலாமா அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா அண்ணன் சீமானுக்கு முதல்ல கார் வாங்கி கொடுத்தது யார் அப்படின்னா அண்ணன் டைரக்டர் பாலா அண்ணன். டைரக்டர் பாலா அவர்களுக்கும் சீமானுக்கு எவ்வளோ நெருக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போ அண்மையில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதில் கூட அண்ணன் சீமானை பற்றி அவர் எவ்வளோ உயர்வாக பேசினார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ அந்த இஸ்யூஸ் கார் அதோட விலை பார்த்திங்கன்னா 26 லட்ச ரூபா அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனால் அதோட விலை வெறும் 10 லட்ச ரூபா தான். 10 லட்ச ரூபா தான் பயன்படுத்தின காரை இஸ்யூஸ் காரை கொடுக்குறா, அது 2014. அதை வச்சு சீமான் பாருங்கள் திறன் இதில் வாழ்ந்தாருன்னு சொல்லி அவதூறு பரப்புனாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்ச்சுனர் அது 50 லட்ச ரூபானாங்க. ஆக்சுவலாக சீமான் அவர்களுக்கு அஃபிடேவிட்டில் எவ்வளோ போட்டிருக்கா, 25 லட்ச ரூபா. அந்த காரோட மதிப்பு 25 லட்ச ரூபா தான். அது நாம் தமிழ் கட்சிக்காரங்க எல்லாம் சேர்ந்து வாங்கி கொடுத்தா. இப்போ சீமான் அவர்கள் பயன்படுத்துகிறாரில்ல அந்த பென்ஸ் கார், வெளிநாட்டு தமிழர்கள், ரெண்டாவது நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்கள், தமிழ் உணர்வாளர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த காரு டீசல் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது, வெளியூர் போகணும் வரணும்னா கொஞ்சம் சீமானவர்கள் சீக்கிரம் போக வரணும், அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கார் வேணும் அப்படின்னு வாங்கி கொடுத்துருக்கு. இதான் நடந்திருக்கு. அப்போது நம்மளால் என்ன பண்ணுறாங்க, சீமான் மேலே பற்று கொண்டவங்க தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் சீமான் அவர்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. இது தப்பு இல்லை. நம்ம ஒன்றும் சீமானவர்கள் ஒன்றும் கொலை குற்றம் பண்ணி இல்லை திருடி மக்கள் பணத்தை கொள்ளையடித்து வாங்கலை. ஆனால் சீமானவர்கள் ஆதரவாக வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, தாவக கட்சிக்கு இந்த எலெக்ஷனில் நிதி மட்டுமே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஒரு கட்சிக்காரன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க,
திமுகவுக்கு வந்து நிதி எவ்வளோ கொடுத்துருக்கான் கட்சிக்காரன், அது மாதிரி ஒவ்வொருத்தரும் கொடுப்பான். ஒவ்வொருத்தரும் தங்கள் தலைவனுக்கு கட்சிக்கு வந்து கொடுப்பான். அப்படி கட்சிக்கு கொடுக்க திறநிதியை வச்சு சீமான் அவர்கள் வந்து சொகுசாக வாழ்கிறான்னா திறநிதி கொடுத்தான் பாருங்கள், அவன் தான் கேட்கணும். அவன் எவனும் கேட்கல. இந்த பாரு நான் சீமானுக்கு 2 லட்ச ரூபா அனுப்பிச்சுட்டான் பாரு, சீமான் என் காசை வந்து ஏமாற்றிட்டார் அப்படின்னு சொல்லி எவனுமே சொல்ல. ஏன்னா அவ்வளோ காசை எவனுமே கொடுக்க முடியாது. திறநிதி மிஞ்சி போனால் 10,000 20,000 அவ்வளோதான். மீதி எல்லாம் சீமான் அவர்களுக்கு சீமான நண்பர்கள், இப்போ சீமானால் பயனடைஞ்ச நிறைய டேரக்டர் இருக்காங்க, அவங்க கொடுக்குறது. அப்போது இந்த விமர்சனம் வைக்கிறான் பாருங்கள், சீமானுக்கு எது வருமானம் அது வருமானம் அப்படின்னு. இவன்கிட்ட நம்ம என்ன பதில் கேட்குறோம் அப்படின்னா, இதை கேட்குறதுக்கு நீ யாருடா அப்படின்னு தான் நம்ம கேட்க போகிறோம். இதுக்கு மேலே சீமான் என்ன வேலை செய்கிறாரு அப்படின்னா, தமிழ் இனத்துக்காக வேலை செய்கிறாரு, எங்களுக்காக களத்தை நிற்கிறாரு. 20 லட்சம் பேர் இப்போ ஓட்டு போட்டிருக்கோம்னா 20 லட்சம் பேருக்காக முகவரியாக சீமான் நிற்கிறாரு. எங்களுக்கு வந்து எல்லாமே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க கொடுப்பாங்க. நான் கொடுப்போம். உனக்கு ஏன் வலிக்குது, உனக்கு எங்கே எரியுது? ஸ்டாலின் மாதிரி ஏமாத்துறாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தேன், இதே புரோக்கர் பிஸ்மி 2000 ரூபா டிக்கெட் விற்கிறாரு, இளைஞர்களை விஜய் வந்து இது பண்ணுறாரு, வழியை முறைகேடு பண்ணுறாரு, ஊழல் பண்ணுறான்னு சொல்லி தான் பேசிக்கிருந்தேன். இன்றைக்கி விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் விஜய்கிட்ட பணம் வாங்கிட்டு, ரூட் மாஃபியோட பணம் வாங்கிட்டு, நீ இந்த மாதிரி கேவலமாக சீமான பேசுகிறிய, நீ சோத்தில் வந்து உப்பத்தான் போட்டு திங்கிறியா, இந்த மாதிரி தான் நீ சாப்பிடணுமா அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதிரி தான் நீ சாப்பிடணுமா, அதுக்கு வேறு ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாமே அப்படிங்கிறதான் திருப்பி நம்ம ஆளுகள்லாம் கேட்குறாங்க. சீமான் அவருக்கு ஏதோ வந்து அறிவாலயத்தில் வந்து நிற்கிற மாதிரியும், சீமான் வந்து கமலையாளத்தில் நிற்கிற மாதிரி இந்த புரோக்கர் பிஸ்மி வந்து போட்டு நீ எந்த ஆலயத்தில் நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்டால் அசிங்கமாக போயிடும். கேட்குறதுக்கு ஒரு நிமிஷம் ஆயிடாது. அப்போ அந்த புரோக்கர் பிஸ்மி திருப்பி இவங்கள மாதிரி ஆட்கள் வந்து அவதூறு போடுறாங்க. நம்ம வந்து பதில் தெளிவாக கொடுக்க, சீமான் அவர் கார் வாங்கி கொடுத்தது நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்கள், உலகத் தமிழர்கள், தமிழ் உணவு பற்றாளர்கள் வாங்கி கொடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு அவர் வந்து போவார். உனக்கே நாங்கள் கணக்கு சொல்லணும், நீ யார், நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்க வேண்டியிருக்குது. அடுத்து தனுஷ் அவருடைய அந்த புதிய கட்சி, அந்த சின்னத்தை பார்த்தீங்களா, ஓஹோன்னானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அருகோண நட்சத்திரமா, அதில் தனுஷ் படத்தை வச்சுட்டாங்க. அதில் என்ன எல்லாம் கேட்குறாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தான் ஸ்டாரு, இவர் வந்து பேன் இந்தியா ஸ்டாரு, தனுஷ் இந்த இந்தியா முழுக்க போய் வந்து இது பண்ணியிருக்காரு, அப்போ இவர் வந்து பிஎம் நினைக்கலாம், சிஎம் பிஎம்ஏ ஆகலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து போயிட்டாங்க. முழுக்க தமிழர்களுக்கு உண்டான அரசியலே இல்லைங்க. அது தமிழர்களுக்கு என்னென்னா திரைக்கவர்ச்சி உச்சத்தில் இருக்குது. இப்போ தனுஷ் வந்தார்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த இடைத்தேர்தலில் கூட என்னமோ கொடியெல்லாம் அனுப்பிக்கிறாரு. இப்போ இடைத்தேர்தல் கூட வந்தால் கூட, இல்லை 29 வந்தால் கூட தனுஷுக்கு வந்து தமிழன் பூரா ஓட்டு போட்டு தனுஷை ஜெயிக்க வைப்பான். திரைக்கவர்ச்சி அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம சொல்லுவோம், அவர் தெலுங்கு இருப்பா, ஆல்ரெடி ஸ்டாலின் அவர்கள் இருக்கார், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கார், ஆல்ரெடி எல்லாமே இருக்கிறாங்க, திருப்பியுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம அதை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது, ஆனால் சொல்லுவோன்னு வைங்களேன். ஏன்னா யாரை நம்ம வளர்த்தணும்னு தெரியாது இந்த தமிழர்களுக்கு, அப்படி போயிடுவாங்க. அதான் அப்போ இந்த விஷயத்தை நம்ம வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஆனால் இதை பற்றிலாம் பேச வேண்டிய ஆட்கள் பேச மாட்றாங்க. சரி, நம்மளாவது அரசல் புருஷலாக பேசி வைப்போம். இந்த கட்சி யாருக்கு ஆபத்தாக வரும் அப்படின்னா, திராவிடத்தான் திருப்பி இவரும் கொண்டு வர போகிறார். வேறு ஒன்றும் இல்லை, கொண்டு வருவார். யாருக்கு ஆபத்தாக இருக்கும்? நம்மளுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே நம்ம வந்து வெளிப்படையாக எதையுமே பேச முடியாது. அந்த சூழ்நிலையில் தான் வந்துருக்குறோம். அவர் வந்து அப்பாவை காணோம் அப்படிம்பார், இவர் வந்து என்னோடய மனைவியை வந்து செங்கல்பட்டும்பார், இவர் வந்து செஞ்சிடுவேம்பார். சட்டமன்றமே சினிமா மாதிரி ஆக்ஷனு, காமெடி, அப்புறம் குத்துப்பாட்டு எல்லாமே இருக்கும், ஸ்டண்டு எல்லாம் என்ன வேணுமா எல்லாமே இருக்கும். அப்படி தான் சட்டமன்றம் மாறப்போகுது. தனுஷ் கட்சி ஆரம்பிச்சு எனக்கு அதான் தோணுச்சு. தமிழ் சினிமாவில் யாரை வளர்த்துடணுமோ அவங்கள வளர்த்து விட மாட்டாங்க. யாரை வளர்த்து விட்றாங்களோ அவங்க வந்து யாராக இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். தெரியுதா? ரைட்டு. இதுக்கு மேலே வெளிப்படையாக பேச முடியாது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.